ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேட்ச் நம்பர் 19 SRH அண்ட் ஜிடியோட ஃபேண்டசி பிரிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே வந்துடலாம். அதாவது ஜிடி SRH மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டார்கெட் ஒன்லி ஒன் ஜிஎல் வந்து ஒரு குட் ஆப்ஷனாக நான் சொல்லித்தர போகிறேங்க. கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை மேபி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கு. மேபி உங்களுக்கு வந்து இந்த மேட்ச்சை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு நல்ல சக்ஸஸுக்கு கொண்டு போகலாம். ஓகேங்களா? அதனால் என்னோடய 11 மட்டும் நான் டார்கெட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். மேபி ஆப்ஷனை நான் சொல்லிடுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் பெரிய குழப்பமே தேவை கிடையாது. சிம்பிளாக மேட்ச்சை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ட்ரிக்கு தான் இது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும் 4th டவுன் பேட்ஸ்மேன் தான். ஆனால் பட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்குது. மேபி அவரோட இன்னிங்ஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து நல்ல இன்னிங்ஸாக இருக்குது. ஏன்னா ஒரு 4th டவுனில் வந்தால் கூட மேபி ஒரு நல்ல இன்னிங்ஸ் அவரால் கொண்டு போக முடியும். அசால்ட்டாக இந்த மேட்ச்சுக்கு அவரும் பிக் பண்ணிப்போங்க. அதே போல் ஜேஸ் பட்லர். ஓகேங்களா? ஜேஸ் பட்லரும் சேம் காமன் தான். ஏன்னா வந்து இது ஹென்ரி கிளாசன் டு பட்லர் வெரி வெரி குட் ஆப்ஷனுங்க. சூப்பராக பண்ணிட்டு வராங்க. மேபி இந்த மேட்ச்சுக்கு இந்த 2 பிளேயர்ஸும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் நீங்கள் எடுத்துக்கோங்க. பேட்டர்ஸ்னு வரும்போது அடுத்து நம்ம பேட்டர்ஸில் சுப்மன் கில், ட்ரேவிஸ் ஹெட், சாய் சுதர்சன் இவங்களோட இன்னிங்ஸ் வந்து வேறு லெவலுங்க. சொல்லவே நம்ம தேவையில்லை. பெருசாக ஒன்றும் நம்ம ரிஸ்க் எடுக்கவே தேவையில்லை. அசால்ட்டாக பிக் பண்ணிட்டு போயிடலாம். பட் ட்ரேவிஸ் ஹெட் மட்டும் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் சொதப்பலாக இருந்தது. மேபி நெக்ஸ்ட் அவர் கம்பேக் எடுத்துருவார். ஏன்னா நேற்று மேட்ச் கூட பாருங்கள், மிஸ்டர் மார்ச், அதுக்கு முன்ன மேட்ச் வந்து டக்கு, நேற்று மேட்ச் வெளுத்து வாங்கிட்டார். இது வந்து சிம்பிள் காமன் தான். ஏன்னா ட்ரேவிஸ் ஹெட் வந்து ஒரு 30 ரன் அடித்தார்னா கூட சல்லுன்னு ஸ்கோரை ஏற்றி விட்டு போயிடுவார். ஓகேங்களா? அவரோட பாயிண்ட்ஸு ஏறிடும். அதனால் நமக்கு வந்து இந்த 3 பிளேயர்ஸ் ரொம்ப முக்கியங்க. அடுத்தது ஆல்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டில் தாங்க நமக்கு பிரச்சனை. ஏன்னா வந்து அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி வெரி வெரி பேட் ஆப்ஷன் தான். ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக வந்து ஃப்ளாப் ஆகிட்டு வராங்க. மேபி இருந்தாலும் நீங்கள் நிதிஷ் ரெட்டியை வந்து ட்ராப் பண்ணி வைங்க நான் சொல்கிறேன். அண்டு அபிஷேக் சர்மாவே நீங்கள் வந்து பிக் பண்ணி வச்சுக்கோங்க. பவுலர்னு வரும்போது இப்போ பாருங்கள், முகமது ஷமி அண்ட் ரஷீத் கான். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி நமக்கு என்ன பிரச்சனைன்னா, கண்டிப்பாக இவங்க இந்த 2 பிளேயர்ஸும் வந்து வெரி வெரி மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. ஏன்னா ஒரு விக்கெட்டெல்லாம் நமக்கு பெருசு கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து ட்ரீம் டீமுக்கு தான் நம்ம டீம் உள்ளே வரணும். ஏன்னா மேபி ஷமி ஒரு மேட்ச் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். இருந்தாலும் அந்த ஒரு மேட்ச் வந்து பெரிய கம்பேக் எடுக்குமான்றது கேள்விக்குறி. ஓகேங்களா? ஒன்றும் பெரிய பர்சன்டேஜும் கிடையாது. பட் இருந்தாலும் அண்டு ரஷீத் கானும் முகமது ஷமியும் ஆப்ஷனில் வைங்க, நம்ம பேசலாம். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், இப்போ சிராஜ் அண்ட் பேட் கமின்ஸ் ஒரு குட் ஆப்ஷனுங்க. இப்போ தொடர்ந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராங்க. மேபி நம்ம இவங்களை வந்து பிக் பண்ணுறது நமக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காமனாக நமக்கு வந்து ஒரு 8 பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம தெளிவான ஒரு ஆக்டிவேட்டில் இருக்கோம். 8 பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ணிட்டோம். இப்போ ஒரே ஒரு டார்கெட் என்னென்னா, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாய் கிஷோர், நான் மாற்றி சொல்லிட்டேன். சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் இவரோட ஆப்ஷனும் சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனில் இவரை வந்து நீங்கள் தாராளமாக இந்த மேட்ச்சுக்கு பிக் பண்ணலாம். மேபி ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரவுண்டில் பேசுவோம். ஆல்ரவுண்டில் சப்போஸ் நீங்கள் அபிஷேக் சர்மாவை ட்ராப் பண்ணணும்னு நினச்சா மேபி என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராப் பண்ணாதீங்க. இருந்தாலும் இங்கே ஒரு ரிஸ்க்கு நம்ம எடுக்கலாம் அப்படின்றவங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா டு மென்டிஸ் போயிருங்க. மென்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த மேட்ச் உள்ளே போட்டுருவாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதனால் இந்த மேட்ச் அவர் உள்ளே இருப்பார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நீங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஷமி அண்ட் ரஷீத் கானே உங்களோட ஆப்ஷனில் நீங்கள் எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அண்டு அபிஷேக் சர்மா நான் சேஃப்னு தான் சொல்லுவேன். இன்னும் ஒரு பிளேயர் ரெமைனிங், அதாவது உங்களோட ஆப்ஷன் தான். அந்த ஒரு பிளேயர் நீங்கள் நிதிஷ் ரெட்டி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அண்டு ஷமி டு ரஷீத் கான் யாராவது ஒருத்தர், அதாவது நீங்கள் அபிஷேக் சர்மா ட்ராப் பண்ணணும், இல்லை சாய் சுதர்சனே ட்ராப் பண்ணணும். அது வந்து நடக்காது. மேபி இந்த ஆப்ஷன் குட் ஆப்ஷனுங்க. மேபி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு பிளேயரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரிஸ்க்காக இருக்கணும். ரிஸ்க்குனா ஒரு இஷான் கிஷனை நீங்கள் கொண்டு போகலாம். இல்லை நமக்கு ருதர்பர்ட், அங்கித் வர்மா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் யாராவது ஒருத்தரை நீங்கள் ரிஸ்க் ஆப்ஷனில் கொண்டு போகலாம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நமக்கு கேம் ஸ்கோர் வந்து நல்லாயிருக்கும். மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேபி நம்ம ஆல்ரெடி இந்த டீம் கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் வந்து நான் ரிஸ்க் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். பட் நான் வந்து லாஸ்ட் லைனப்புக்கு அப்புறம் டெலகிராமில் கூட அப்டேட் பண்ணுறேன். மேபி இந்த மாதிரி டீமை நீங்கள் எடுத்துகிட்டு போக பாருங்கள் பிரதர். கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து சக்ஸஸ் ஆக சான்சஸ் அது இருக்குது. அதே போல் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா ஒரு கில்லு போகலாம், இல்லை ட்ரேவிஸ் ஹெட்டு, ஜேஸ் பட்லர். வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சாய் சுதர்சன். இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள். மேபி இந்த ஆப்ஷன் வெரி வெரி குட்டுங்க. மேபி நம்ம
இதை தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா வந்து இந்த ஃபார்மேட் கொஞ்சம் ஒர்த்து. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கிளாஷன், ஜேஸ் பட்லர், சுப்மன் கில், ட்ரைவர்ஸ் ஹெட், சாய் சுதர்சனை வந்து ட்ராப் பண்ணாதீங்க. ஏன்னா மேபி இவங்க வந்து ஒரு குட் பேட்டர். இப்போ இருக்கிற ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸில் வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சிராஜ், பேட் கமென்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஆக்டிவிட்டி இருக்குது. பட் பேட் கமென்ஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருந்தால் கூட நீங்கள் வேறு பிளேயரை வந்து ரிமைனிங் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சாய் கிஷோர் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இந்த மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி ட்ரை பண்ணுங்கள். அதே போல் நமக்கு வந்து அபிஷேக் சர்மா டு முகமது சாமி, அடுத்த ஆப்ஷன் வந்து ரஷித் கான். நீங்கள் யாராவது ஒருத்தரை ட்ரை பண்ணலாம். மேபி உங்கள் ரிஸ்க்கு, அது ஓன் ரிஸ்க்கு. மேபி நீ ட்ரை பண்ண பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் கொஞ்சம் ஒருத்தாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அது இருக்குது. இந்த ஒரு பிளேயர்ஸ் மட்டும் உங்களோட ஆக்டிவேட்டில் நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். மேபி ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது, ஓகேங்களா? அதாவது அபிஷேக் சர்மா மேபி ஆப்ஷனில் இருக்கார். மற்றபடி ஓரளவுக்கு இந்த டீம் ஒருத்தன் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு மெயினாக லைக் பண்ணிடுங்க. அதே போல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட் கேப்டன் ஆப்ஷனில் கரெக்டாக இருங்க பிரதர். எப்பயுமே ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். சாய் சுதர்சன் இப்போ வந்து அவர் சப்போஸ் நீங்கள் கேப்டன் வைக்கிறீங்கன்னா மேபி மேலே இருக்கிற 9 பாயிண்ட் கிரெடிட்டில் வைஸ் கேப்டன் கொடுக்க பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து கில்ல கேப்டன் வைக்கிறீங்கன்னா 8.5க்கு கொடுக்க பாருங்கள். மேபி இது ஒரு ரொட்டேஷன் காமன். ஏன்னா நான் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் ஒரு விஷயமாக நான் ஷேர் பண்ணுறேன். மேபி இந்த டீம் ஒருத்தங்க நீங்கள் கண்டிப்பாக ரொட்டேஷன் பண்ணலாம். மென்டிஸ் நீங்கள் ட்ராப் பண்ணுறதுனால ட்ராப் பண்ணிக்கோங்க. பட் மேபி எனக்கு வந்து இந்த டீம் ஒரு பிளேயர்ஸ் வந்து நம்ம ரிஸ்க்காக கொடுத்துருக்கோம். அது உங்களோட ஆப்ஷனை எடுத்துக்கோங்க. மேபி நீங்கள் வந்து ஒரு லக் பர்சன் வேணும். நீங்கள் வைக்கிற பிளேயர் வந்து அங்கித் சர்மா இருக்கலாம், இஷான் கிஷன் இருக்கலாம், இல்லை நிதிஷ் ரெட்டி, யாராவது ஒருத்தரை நீங்கள் பிக் பண்ண பார்ப்பீங்க. மேபி அது வந்து உங்களோட ஆப்ஷன். அதே போல் கேப்டன் வைஸ் கேப்டனும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும் பிரதர். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஒர்த்தாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவும் இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவாக நான் சொல்கிறேன். சரி, ஓகே பிரதர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.